IAS Academy, Dharmaburi. வெல்கம் டு VMIS அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியிலேருந்து நமக்கு 2024க்கான ஆனுவல் பிளானரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆனுவல் பிளானரில் டோட்டலாக வந்து ஒரு 19 எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து நமக்கு பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம்ஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துருவோம். சரிங்களா? நமக்கு இந்த டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நமக்கு காமனாக எல்லோரும் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 2A அண்ட் வந்து குரூப் 4 இந்த 3 எக்ஸாமே வந்து 2024 கண்டக்ட் பண்ண போகிறதா வந்து டிஎன்பிசி சைட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜனவரிலே கொடுத்துருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 குரூப் 4 வரும் அப்படின்ட்டு நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். சரிங்களா? ஆனால் 2023 நமக்கு குரூப் 4 வரல, குரூப் 1ஓட நோட்டிஃபிகேஷனும் வரல. அதனால் குரூப் 4 வந்து நமக்கு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் படிக்கல அப்படின்னாலையும், இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலையும் நீங்கள் மார்ச்சுக்குள்ளே சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏப்ரல் மே ரிவிஷன் பண்ணிவிட்டு ஜூன் மந்த் போயிட்டு எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 10th குவாலிஃபிகேஷன் தான். இருந்தாலையும் வந்து டிகிரி முடித்தவங்க எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம். ஒரு ஸ்டேஜ் ப்ரிலிமினரி எக்ஸாம் நீங்கள் 200 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளியர் பண்ணிட்டாலே ஜாப் போயிடலாம் அப்படின்றதுனால தான் இந்த எக்ஸாமுக்கு காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கு குரூப் 1 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மார்ச் மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? மார்ச் மந்த் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தென் வந்து எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்த் வந்து எக்ஸாம் நடக்கும். தென் வந்து குரூப் 2 அண்ட் குரூப் 2A இருக்குங்க இல்லையா? இதோட நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 2024 வரப்போகுது. எக்ஸாம் வந்து ஆகஸ்ட் 2024 வந்து நடக்க போகுது. சரிங்களா? இதுதான் வந்து மேஜராக டிஎன்பிசியில் நடக்கக்கூடிய 3 எக்ஸாம்ஸ். இது இல்லாமல் 2023 நிறைய ஆஸ்பிரண்ட்ஸு டிஎன்பிசி விட்டுட்டு டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி. சரிங்களா? டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி இது வந்து ஃபாரஸ்ட் போர்டு. சரிங்களா? டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி வந்து ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான போஸ்டிங். சரிங்களா? இது வரைக்கும் ஃபாரஸ்ட் போர்டு தான் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து டிஎன்பிசி கிட்ட அதை கண்டக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து நமக்கு 2023 வரல அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இந்த ஃபாரஸ்டர் இருக்குங்களே, அந்த ஃபாரஸ்டர் போஸ்ட் வந்து டிகிரி முடிச்சா தான் அட்டன் பண்ண முடியும். பர்டிகுலர் டிகிரி தான் வந்து கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து இன்ஜினியரிங் கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் ஃபாரஸ்டர் எக்ஸாமில். இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அலோவ் பண்ண போகிறாங்கன்னு தெரிய போகுது. சரிங்களா? தென் வந்து நமக்கு ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் வந்து நமக்கு +2 10th முடித்தா அட்டன் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். நமக்கு ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்சர் நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மந்த் வரப்போகுது. எக்ஸாம் வந்து ஜூனில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? தென் வந்து ஃபாரஸ்டர் எக்ஸாம் இது டிகிரி முடித்தவங்களுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம். இது வந்து மே மந்த் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? இந்த 5 எக்ஸாம் தான் வந்து 2024 நமக்கு மேஜராக டிஎன்பிசி சைட்லேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸ். சரிங்களா? இது இல்லாமல் மற்ற எக்ஸாம்ஸ் அப்போ 19 எக்ஸாம் இருக்குதுன்னு சொன்னீங்க, 5 தான் சொல்லியிருக்கீங்க, மீதி என்ன எக்ஸாம்ஸ் அப்படின்ட்டு புதுசாக அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்குள்ளே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும். மீதி எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாம். அது என்ன டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா, அந்த போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் விடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர் 2 and 3 இருக்குங்களா, அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன் ஒன்லி சோசியல் வெல்ஃபேர் அப்படின்ட்டு நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க சீரியல் நம்பர் 2ல். இது நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா, அதுக்கு எந்த டிகிரி முடிச்சுங்க எலிஜிபிள் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும்போது இந்த டிகிரி முடித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்ட்டு நமக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? அதனால் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டிகிரி முடித்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக மட்டும்தான். பொதுவாக நமக்கு காமனாக இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4. சரிங்களா? இது இல்லாமல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் நான் ஜாப் போகும் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்காக ஃபாரஸ்டர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த எக்ஸாம்ஸ் தான் மேஜராக நமக்கு டிஎன்பிசிலேருந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் படிக்கலனாலும் சரி, ஆனுவல் பிளானர் வந்துருச்சு. நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாளையிலேருந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நன்றே செய் இன்றே செய்யின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட கோல் நோக்கி வந்து ஓடிட்டே இருங்க. உங்களோட சக்ஸஸ் வந்து உங்களை தேடி வரும். ஆனால் கன்சிஸ்டன்சியாக இருங்க. சரிங்களா? இடையில வந்து கேப் விட்டுற வேண்டாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.